ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் காண்டில் தான் இருப்பீங்க. நிறைய பேர் இல்லை, என்னோட சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்க காண்டில் இருப்பீங்க. ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்கே வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு ஏண்டி உன் சேனலை ஃபாலோ பண்ணி நீ ஒரு விஷயம் பண்ணுறன்னா அதை பண்ணணும்ல. ஃபாலோ பண்ணி நாங்கள் கேட்டே இருக்கணுமா? இது உன் வேலை தானே, கரெக்டாக நீ பண்ண மாட்டியா? நீங்கள் காண்டில் இருக்கிறது எனக்கு தெரியுது. அதுக்காக தான் நான் நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டு உங்ககிட்ட சாரி கேட்டேன். ஹாய், ஐம் சாரி. ஃபஸ்ட் ஐம் ரியலி சாரி கைஸ். நான் வந்து தவிர்க்க முடியாத சில சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் வீடியோஸ் போடவே முடியல. நீங்களே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஷார்ட்ஸ் கூட நான் ரொம்ப நாள் முன்னாடி தான் போட்டிருப்பேன். ஐயோ, எங்கள் வீட்டு நாய் வேறு கத்திட்டே இருக்கு. ஐம் ரியலி சாரி. எதனால் இவ்வளோ நாள் வீடியோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ரிவ்யூ வீடியோ ஏன் போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக 2 வீக்ஸாக எனக்கு வந்து ஊருக்கு போகிற ஒரு வேலை இருந்துச்சு. கண்டினியூஸாக ஊருக்கு போனதுனால என்னால் பண்ண முடியல. வீக்கெண்டில் தான் நான் வீடியோஸ் எடுப்பேன். அப்லோடும் அப்போ தான் பண்ணுவேன். வீக்கெண்டில் அதனால் ஊருக்கு 2 வாரமாக போடுறதுனால என்னால் எடுக்க முடியல. வீக் டேஸில் நான் மார்னிங் 9:30 ஆர் 10க்கு போயிட்டு 7:30 அந்த மாதிரி ஆகுது வீட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு தூங்குறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் வீக்கெண்ட்ஸில் தான் வந்து வீடியோஸ் எடுப்பேன். ப்ளஸ் அப்படியே நான் என்னைக்காச்சும் லீவில் இருந்து ஆஃப்டர்நூன் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னாலே பாருங்க, இப்போ ஈவினிங் தான், இது சண்டே ஈவினிங், எப்படி வேர்த்து கொட்டுது பார்த்தீங்களா? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசணும். ஏசி இருக்குது, பட் போட முடியாது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படின்னா இங்கே பாருங்க, வேர்த்து கொட்டுதா? ஈவினிங்லேயே இது இப்படி இருக்குன்னா நான் எப்படி கைஸ் மத்தியானத்தில் எடுக்க முடியும்? அதனால தான் என்னால் வீடியோஸ் எடுத்து போட முடியல. ஐம் ரியலி சாரி. இந்த மாதிரி மிஸ்டேக் இதுக்கப்புறம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக டைமுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மலாம் வீடியோ போடலன்னு கேட்குறாங்களா, நம்ம போடலன்னு ஒரு 2 பேர் கேட்குறாங்களா? ஐயோ, சத்தியமாக சொல்கிறேங்க, செம்ம ஹாப்பியாக இருந்தேன். சில பேர் வந்து அவ்வளோ உரிமையாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்க்கா, நீங்கள் வீடியோ போடுறீங்களா இல்லையா கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனில் இருக்கேன். அப்போது எங்கள் வீட்டோட ஃபங்க்ஷனில் இருக்கேன். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். சீக்கிரம் போடுறேன், சூன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது கைஸ். ஸோ ஃபைனலி இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணியாச்சு. 29th ஏப்ரல், இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. 29 ஏப்ரல் ஈவினிங் 7 o'clock வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக அப்லோட் ஆகும். ஸோ ஓகே, வளன்னு பேசாமல் எதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணல இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியாச்சு. நீங்கள் மன்னிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த மேட்ரை சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஹேர் ஆயில் என்னாச்சு, யூஸ் பண்ணுறீங்களா? ஹேர் ஃபால் நின்றுச்சா? ஹேர் திக்காக இருக்கா? இந்த மாதிரி லாட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லா கொஷின்ஸ்க்கும் ஒன்று நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ஹேர் ஆயில் வந்து ஸ்டில் நான் அந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கண்டினியூஸாக 1 month யூஸ் பண்ணிங்களா அப்படின்னா, கண்டினியூஸாக நான் 1 month யூஸ் பண்ணேன். என்றைக்கெலாம் நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணணும், ஸ்டில் அன்றைக்கும் நான் வச்சேன். சம்டைம்ஸ் ரொம்ப ஈரமாக இருக்க டேஸில் அப்படியே போயிடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். பட் கண்டினியூஸாக ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கா அப்படின்னா, ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன அணுகுண்டா தயாரிக்கிறேன்? எஸ், இருக்கு. ஒரு சில விஷயம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. உங்களோட ஹேர் ஃபால் நின்றுச்சா அப்படின்னா, நோ, ஸ்டில் என்னோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகலை. பொடுகு டேண்ட்ரஃப் இருந்துச்சுல, அந்த டேண்ட்ரஃப் போச்சா அப்படின்னா, இன்னும் போகல, கம்ப்ளீட்டாக போகல. அப்போ என்னதான் அதில் பாசிட்டிவ் இருக்குது, சொல்லி தொலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஸோ என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய ஹேர் வந்து தொடும்போதே தெரியும், ரொம்ப டேமேஜாக இருந்த ஒரு ஹேர் எப்படி இருக்கும். ஸ்டில் நம்ம ஒருவேளை பொடுகுனால தான் அப்படி இருக்குது போல். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணால் கூட ரொம்ப டேமேஜாக இருக்கும். நமக்கு தெரியும்ல, நம்ம தொட்டு பார்க்கும்போது இவ்வளோ நாள் பார்த்தது எப்படி இருக்குது, இப்போ பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஓகே, எப்படி இருக்குன்னா வந்து, இப்போது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணமாயிட்டே வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது என்னோட ஹேரை பார்த்தா. அவ்வளோ வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு, இது ஒரு கேவலம். அது ஹேர் வந்து உங்களுக்கு க்ரோத் ஆகுதா அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா நான் ஹேர் ஃபால் இன்னும் ஸ்டாப் ஆகலைன்னு சொன்னால, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலை. பட் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஓகே, ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாகுதா பார்க்கலாம் அப்படின்னு. ஸ்டில் எனக்கு ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது, அது இன்னும் சரியாகலை. ஃபைனலாக இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு என்னதான் மார்க் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 மார்க்ஸ் கொடுத்துட்டு அந்த ஹேர் ஆயிலுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1 மந்த் யூஸ் பண்ணதுக்கு 100 அவுட் ஆஃப் 45 வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மார்க்ஸ் மூலமாகவே தெரிஞ்சிருக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது. பட் ஒர்த்தே இல்லை, சுத்தம் வேஸ்ட்டுன்னு நான் சீரியஸ்லியே சொல்ல மாட்டேன். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிட்டே வருது. பட் நான் வந்து மேபி என்னோட சைடு ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அது எல்லாமும் வந்து நான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த கோம் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் என்னோட ஹேர் தலை குளிக்கிறது, அந்த ரொட்டீனை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுட்ஸ்னால இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் என்னோட சைடும் இருக்கலாம். ஹேர் ஆயில் மொத்தமாக நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. பட் 1 மந்த் எனக்கு யூஸ் பண்ணதுக்கு சூப்பர். 100 அவுட் ஆஃப் 45 வந்து நான் கொடுப்பேன். நான் ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஹேர் ஆயிலோட ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நமக்கு மட்டும் ஒரு வேளை சரியாக க்ரோத் ஆகலை அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி நம்ம சைடு மிஸ்டேக்காக இருக்கலாமா, வேறு என்ன ரீசன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நிறைய யூடியூப் சர்ச் வந்து பண்ணேன். நிறைய பேர் வந்து ஆஃப்டர் 3 மந்த் வந்து செம்ம ஹேர் க்ரோத் இருக்குது, இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஹேர்ஸ் எல்லாம் வளருது அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்போ ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாமா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசையில் ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. 3 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்டில் நான் இப்போ வந்து அந்த ஹேர் ஆயில் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. ஒரு 3 மந்த்ஸ் வேணால் கழிச்சு திருப்பி வேணால் அதை போட்டு பார்க்கலாமா. என்னோட சைடில் இருக்க மிஸ்டேக்ஸையும் வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் நான் நிறைய சர்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நிறைய வெப் சர்ச் பண்ணிவிட்டேன். என்னோட கோம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுருக்கேன். ஆஃப்டர் 3 மந்த் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் சொல்கிறேன். இந்த வாட்டி மிஸ் ஆன மாதிரி நெக்ஸ்ட் டைம் மிஸ் ஆகாது. இது சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் என்னை நம்புங்க, இந்த வாட்டி மிஸ் ஆன மாதிரி நெக்ஸ்ட் டைம் மிஸ் ஆகாது. ஆல்ரெடி நான் 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே எனக்கு நியூ ஹேர்ஸ் எல்லாம் வளருதா, உண்மையிலே என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிட்டுருக்கு சொன்னால, அது கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சா அப்படின்ட்டு உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஃபுல்லாக வேர்த்து கொட்டிருக்கு. இவ்வளோ வேர்த்து ஊற்றி கஷ்டப்படுறதுக்கு உங்களோட லைக் வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த வீடியோ கமெண்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாபு ஃப்ரம் சுபா கிருஷ்ணன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்கள் எல்லாருக்குமே நம்ம ஷாதிக் ப்ரோ வந்து தெரியும். இவரோட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரை பார்த்து நான் நிறைய மோட்டிவ் ஆயிருக்கேன். இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். இவரோட வீடியோஸ் எல்லாமே செம்ம ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கும் வந்து இவரை மாதிரி ரொம்ப ஹானஸ்ட்டான வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆசை. ஸோ இவர் ட்ரை பண்ண இதே வீடியோ அண்ட் சேலஞ்சை வந்து நானும் ட்ரை பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கான ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து இவர் ட்ரை பண்ண இந்த ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.